படத்தோட கதை இந்தோனேஷியால இருக்க சோலோன்ற நகரத்துல 1980 காலகட்டத்தில் நடந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்கு இந்த படத்தோட ஹீரோயினுக்கு கல்யாணம். அதனால வீட்டுல டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மா கல்யாண வேலையெல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணை பாக்குறதுக்காக ரூமுக்கு வந்து அவ கல்யாணத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. அவளை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு உன்னோட அப்பா உயிரோட இருந்திருந்தா உன்னோட கல்யாணத்தை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. இதுக்கு நம்ம ஹீரோயின் அப்பா எல்லாமே நீங்க என்ன தனியா வளர்த்தீங்க, உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மான்னு சொல்றா. அதுக்கப்புறமா ஹீரோயின் ரூம்ல இருக்க கண்ணாடி முன்னாடி வந்து உட்கார்றா. அப்ப அந்த கண்ணாடியில கிராக் விழுந்துருது. இப்படி இந்த கிராக் விழுந்தது பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ செவுத்துல மாட்டி வச்சிருந்த நம்ம ஹீரோயினோட போட்டோ கீழே விழுது. இப்போ ரூம்ல இருக்க லைட்டும் ஆஃப் ஆயிடுது. இப்போ அந்த போட்டோ எடுத்து டேபிள்ல வச்சுட்டு இப்போ ரூம் விட்டு வெளியே வந்து அம்மா கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கறா. இதுக்கு அவங்க அம்மா ஷார்ட் சர்க்யூட் நடந்திருக்கு, ரூம்லயே இருமான்னு சொல்றாங்க. இப்போ ரூமுக்குள்ள வந்து பார்த்தா டேபிள் மேல வச்சுட்டு போன அந்த போட்டோ கீழே உடைஞ்சு கிடக்குது. இப்போ ரூமுக்கு வெளியே ஒரு ஆள் நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு அவ வெளியே வந்தா அங்க சேடு பறிச்ச கால் தடத்தை பாக்குறா. இப்படியே நடந்து வந்தா அங்க கப்படிக்குது. அங்க இருக்க டப்பு தண்ணிக்குள்ள பூலாம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த தண்ணியை எடுத்து பாக்குறா, கருப்பா இருக்கு. அப்ப அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளியே வருது. அதை பார்த்து பயந்து போய் அவங்க அம்மாவை கூப்பிடுறா. இப்போ எல்லாருமே ஓடி வந்து அது என்னன்னு பார்க்கும்போது அதுக்குள்ள செத்து போன எலி இருக்கு. அப்போ ஒருத்தர் செக் பண்ணி இது கருப்பு ரத்தம், இது நல்ல சகுனம் கிடையாதுன்னு சொல்றாரு. இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணமாய் கொஞ்சம் நாளும் ஆயிடுது. இப்போ ஹீரோவை ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அங்க வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ப்ரொமோஷன் கிடைச்சு இங்க மாத்திருக்காங்க. அதனால அவனுக்கு தங்கறதுக்கான வீடும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஹீரோயின் அந்த கல்யாணத்துல நடந்த அந்த இன்சிடென்ட் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ கெட்ட சகுனம், பேய் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத, நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழ்வோம்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறான். அப்படியே அவங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு அவங்களோட புது வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்போ வந்து இறங்கினோடனே அந்த வீட்டில் வேலை செய்யறவங்க இவங்களை வெல்கம் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம வீட்டை இவங்க கிளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இவங்க நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ தரையில சேர் பறிஞ்ச அந்த கால் தரத்தை பார்த்துட்டு இந்த லேடியை கூப்பிட்டு இங்க என்ன சேரா இருக்குன்னு சொல்லி கேட்கறான். இதை பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கூப்பிடுறாங்க. எப்படி சேர் வந்தது, நீ இதை கிளீன் பண்ணலையான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவரு நான் மாப் போட்டு கிளீன் பண்ணி தான் வச்சிருந்தேன்னு சொல்றாரு. இதுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேணாம், இதை கிளீன் பண்ணிருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த கால் தடத்தை பார்த்து டென்ஷன் ஆயிடுறா. இதே மாதிரி கால் தடத்தை தான் அவங்க வீட்டுல கல்யாணத்து அன்னைக்கு பார்த்திருப்பா. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினும் ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களால தூங்கவே முடியல, ரொம்ப வேர்க்காடா இருக்கு. ஃபேன் எல்லாம் வைக்க மாட்டாங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கறா. எனக்கு தெரியல, நாளைக்கு ஆபீஸை சொல்லி ஃபேனை மாட்ட சொல்லிடுறேன்னு சொல்றான். இப்ப அந்த வீட்டுல வேலை செய்யற அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து புதுசா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கிரகப்பிரசம் பண்ண போறீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்றா. இப்போ டேபிள்ல இருக்கிற ஃபேனை பார்த்துட்டு புதுசா ஃபேன் வாங்கிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஒரு ஆபீஸ்ல இருந்து கொண்டு வந்தாரு, ரூம்ல ரொம்ப வேர்க்காடா இருந்தது, எங்களால தூங்க முடியலன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அந்த அம்மா நீங்க சொல்றது எங்களுக்கு அதிசயமா இருக்கு, இந்த இடமே சில்லுன்னு இருக்கும், நீங்க மட்டும் தான் வேர்க்காடா இருக்குதுன்னு சொல்றீங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. இப்ப அன்னைக்கு நைட்டு வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது. பக்கத்துல இருக்க எல்லா நைபரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் லேட்டா தான் வருவேன், இப்போ உஸ்தாத் வீட்டுக்கு வருவாரு, அவருக்கு இஞ்சி டீ போட்டு கொடு, அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். இப்ப வீட்டுக்கு வெளியே ஒரு வயசாதவர் நின்றுட்டு இருக்காரு. ஹீரோ சொன்ன உஸ்தாது நினைச்சிட்டு அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரா. அவரை உட்கார வச்சுட்டு ஹஸ்பண்ட் லேட்டா வருவாரு, உங்களுக்காக நான் டீ கொண்டு வரேன்னு சொல்லி போறா. இப்போ அவருக்கு டீ எல்லாம் போட்டு திரும்பி பார்க்கறா. அந்த இடத்துல அவரை காணோம். இப்போ வீட்டில் வேலை செய்யறவங்க கிட்ட உஸ்தாத் எங்க போயிட்டாருன்னு சொல்லி கேட்கறா. என்னது உஸ்தாதா, இன்னும் அவர் வரவே இல்லைன்னு அவர் சொல்றாரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோ உஸ்தாதை கூட்டிட்டு வீட்டுக்கு வரா. நம்ம ஹீரோயின் கிட்ட இவர் தான் உஸ்தாது, வர வழியில அவரை பார்த்தேன், கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றான். உஸ்தாத் உள்ள போன பிறகு ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு வயசானவரை நான் பார்த்தேன், அவர் உஸ்தாதுன்னு நினைச்சு வீட்டுக்குள்ள கூட்டு வந்து உட்கார வச்சேன், அத்தா அவர் எங்க போனாருன்னு தெரியலன்னு சொல்றா. இதுக்கு நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க நெய்பர் யாராச்சும் இருக்கும்னு சொல்றான். அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வயசானவர் உட்காந்துட்டு இருக்கதை நம்ம ஹீரோயின் பாக்குறா. இப்போ அந்த ஆள் ஏஞ்சி நம்ம ஹீரோயின் முன்னாடி நடந்து வந்து இப்போ அப்படியே அவளை நோக்கி வரல நீட்டுறா. பயந்து போய் அவ கத்துறா. திரும்பி பார்த்தா அந்த ஆளை காணோம். ஏஞ்சி நின்று ஜன்னல்ல பார்த்தா அந்த ஆள் வெளியே நின்றுட்டு இருக்கான். பாருங்க அந்த வயசானவன் நின்றுட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ வெளியே போய் செக் பண்றான். ஆனா அங்க யாருமே இல்ல. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ நேத்து நடந்த விஷயத்த நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது நான் அந்த வயசானவரை பார்த்தேன், அவர் என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுறாருன்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களும் பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் எல்லாம் தேடி பார்த்தாங்க, அந்த மாதிரி வயசானவர் யாருமே இல்ல. வெளி தெரியாம நம்ம வீட்டுக்கு யாருன்னா வந்திருக்கலாம், இதெல்லாம் நினைச்சு நீ பயப்படாத, நீ கதவெல்லாம் பூட்டிட்டு உள்ள இரு, எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லி கிளம்பிடுறான். இப்ப கட் பண்ணா நைட் ஆயிடுது. இன்னைக்கு நைட்டு ரொம்ப வேர்க்காடா இருந்ததால நம்ம ஹீரோயினால தூங்க முடியல. இப்போ நம்ம ஹீரோயின் குளிக்கிறதுக்காக போயிடுறா. கதவுக்கு வெளியே இருந்து அந்த வயசான ஆளு பாக்குற மாதிரி நமக்கு கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல தெரியுது. இப்போ கபோர்ட்ல துணி எடுத்துட்டு கதவை மூடனா இந்த வயசான ஆள் நின்றுட்டு இருக்கான். அவனை பார்க்க பயங்கரமா இருக்கு. இந்த ஆள் நின்றுட்டு இருக்கதை நம்ம ஹீரோயின் கவனிக்கல. இப்போ கண்ணாடி முன்னாடி உட்காந்து தலையை தொடச்சிட்டு இருக்கும் போது இவளுக்கு பின்னாடி நின்றுட்டு கையை நீட்டிட்டு இருக்கான். பயந்து போய் திரும்பி பாக்குறா, அங்க யாருமே இல்ல. அதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிடுறா. இப்போ பெட்ல வந்து படுக்கிறா. அப்ப மூஞ்சில ஏதோ தண்ணி சொட்டுது. இப்போ மல்லாக்க திரும்பி சீலிங்க பார்த்தா இந்த ஆள் சீலிங்ல பல்லி
துணிமொழி ஒட்டிக்கிட்டு இருக்கான். பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே கழுத்தை மட்டும் திருப்புறா. உன்னை பார்த்த நம்ம ஹீரோயினால கத்த கூட முடியல. மேல இருந்து நம்ம ஹீரோயின் மேல குதிச்சு அந்த பேய் நம்ம ஹீரோயினை பார்த்து நீ எனக்கு வேணும்னு சொல்லுது. இப்படியே அவ கத்திக்கிட்டு ஏஞ்சி உட்காடுறா. ஹீரோ ஏஞ்சி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அந்த வயசானவனை நான் பார்த்தேன்னு சொல்றா. நம்ம 2 பேர் தவிர இங்க யாருமே இல்லை, இது ஒரு கெட்ட கனவா இருக்கும். அதுல இருந்து நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க இங்கேயே உனக்கு துணையா தங்க சொல்லிடுன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி விடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் நமக்கு 7 வாரம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் வீட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது சரணா அவளுக்கு கொமட்டிக்கிட்டு வந்துடுது. இப்போ ஹீரோ ஆஃபீஸில் வேலையில் பிஸியாக இருக்கும்போது இப்போ வீட்டிலேருந்து வேலை பார்க்குறமா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோயின் உடம்பு சரியில்லாததை பற்றி சொல்கிறாங்க. இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா. இப்போ டாக்டர் அவளை செக் பண்ணிவிட்டு உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி அவரை கங்க்ராட்ஸ் பண்ணுறாரு. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்கலை. அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோ கால் பண்ணி எனக்கு வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகும், ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்குது, நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நீ தூங்கு தெரியும்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறா. ஆனாலும் இந்த நேரத்தில் ஹீரோ கூட இல்லாதது அவளுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இப்போ வேலை செய்கிற அம்மா கிட்டே எனக்கு பசிக்கலை, நீங்கள் டைனிங் டேபிளில் இருக்க சாப்பாடு எடுத்து வச்சுருங்கன்னு சொல்கிறா. இப்போ ரூமுக்கு போகலான்னு வரும்போது அறையில் அதே கால் தடத்தை பார்க்குறா. இப்போ பயந்து போன அவ வேலை செய்கிற அம்மாவை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே யாருன்னா வந்தாங்களான்னு சொல்லி கேட்குறா. அந்த அம்மா பார்த்துட்டு யாருமே வீட்டுக்குள்ளே வரலம்மா, இதை க்ளீன் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போயிடுறா. இப்போ ரூமுக்கு வந்து அவள் பெட்டில் படுக்கும்போது அப்போ யாரோ கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வெளியே யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறா. அங்கே பார்த்தா யாருமே இல்லை. பயந்து போய் உள்ளே வந்து கதவு முடிக்கிறா. இப்போ வேகமாக யாரும் அந்த கதவை திறக்கிறாங்க. இப்போ பயந்துக்கிட்டே போய் கதவை திறக்கலான்னு பார்க்குறா. அப்போ ரூமில் இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. இப்போ அந்த பேய் நம்ம ஹீரோயின் பின்னாடி பெட்டு மேலே நின்றுட்டு இருக்கு. அப்படியே பல்ல கடிக்கிற மாதிரி அவளுக்கு சத்தம் கேட்குது. பயந்துக்கிட்டே திரும்பி பார்க்குறா. அந்த பேய் தலையை அப்படி சுழட்டிக்கிட்டு இருக்கு. பார்த்து அவ ரொம்ப பயந்து போயிட்டா. இங்கேருந்து கதை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகலான்னு பார்க்கும்போது டக்குன்னு அந்த பேய் பாஞ்சி வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்குது. அதோட நெகத்தை வச்சு வயிற்ற கிழிக்குது. இப்படி அந்த பேயை தள்ளி விட்டுட்டு அவள் ரூமை விட்டு வெளியே வந்துடுறா. அப்போ ரூமை விட்டு வெளியே வந்தோன்னா அவளுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ அந்த இடத்த அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுது. இப்போ ரூம்லேருந்து அந்த பேய் அப்படியே தவழ்ந்து வருது. அப்படியே கத்திக்கிட்டு தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறா. இப்போ அவள் பக்கத்தில் ஹீரோ படுத்துட்டு தான் இருக்கா. என்ன ஆச்சுன்னு சொல்லி பயந்துக்கிட்டே கேட்குறா. அந்த வயசானவனை நான் பார்த்தேன்னு சொல்கிறா. அது ஒரு கெட்ட கனவுமா சொல்லி அவளை சமாதானப்படுத்துறா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது. உண்மையிலேயே அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு. இதை பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோ உடனடியாக அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரா. டாக்டர் அவங்க கிட்ட சாரி உங்கள் குழந்தை எங்களால் காப்பாற்ற முடியலன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டால் நம்ம ஹீரோயின் உடஞ்சி போயிடுறா. தைரியமாயிருன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறா. குழந்தை அபார்ட் ஆனதை நினச்சி அவள் கதறி அழுதுட்டு இருக்கா. நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து என் குழந்தைய நான் நல்லா பார்த்துக்கிட்டேன், ஆனாலும் என் குழந்தைய என்னால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லி அழுகுறா. இதுக்கெல்லாம் அந்த வயசானவன் தான் காணும், அவன் தான் என் குழந்தைய கொன்னான்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ அதெல்லாம் கனவுமா, அது உண்மை கிடையாதுன்னு சொல்கிறான். இப்போ வயிற்றுல நகத்தை வச்சு கிழிச்சு அந்த தலைவை நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறா. ஆனால் ஹீரோ இதை நம்பவே இல்லை. உனக்கு தெரியாமையும் உன் நகத்தை வச்சு நீ இதை கீறி இருக்கலான்னு சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ வேலைக்கு கிளம்புறான். இப்போ ஹீரோயினை பார்த்து நீ ரூமில் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கும் கிளம்பி போயிடுறான். இப்போ ஹீரோ வேலைக்கு போன பிறகு வீட்டில் வேலை செய்கிறவங்க கிட்ட உங்களுக்கு மந்திரவாதி யாருன்னா தெரியுமான்னு சொல்லி கேட்குறா. இருக்காருமா. இப்போ முதல்ல அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறா. அந்த வேலை செய்கிறவர் அந்த மந்திரவாதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினை பக்கத்தில் உட்கார வச்சு ஏதோ மந்திரத்தை படிக்கிறாரு. இதுக்கப்புறமா அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ சந்தேகப்பட்டது உண்மைதான், உங்கள் மேலே யாரோ பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க, இதனால தான் உங்களுக்கு மிஸ்கேரேஜும் ஆயிருக்கு, உங்களுக்கு பண்ணியிருக்க இந்த சூனியத்தை என்னால் இப்போ எடுக்க முடியாது, என்ன மாதிரியான பிளாக் மேஜிக் உங்களுக்கு பண்ணியிருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியல. அந்த மந்திரவாதி அந்த சாத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக சில மந்திர பாட்டில்ஸை அவர்கிட்ட கொடுக்குறாரு. உங்கள் வீட்டில் எல்லா கார்னர்லையும் இந்த பாட்டில்ஸை வைங்கன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அல்லா கிட்ட ப்ரே பண்ணி அவங்ககிட்ட நீ பாதுகாப்பை கேளுமான்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் மாதம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வெளியே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கா. இப்போ அங்கே இருக்கிற பூட்டொட்டி அவர் எடுத்துகிட்டு போகும்போது அந்த மந்திரவாதி கொடுத்த அந்த பாட்டில் இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துடுறான். இப்போ அந்த பாட்டில் எடுத்து அந்த வேலை செய்கிறவர்கிட்ட இது என்ன பாட்டில்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர் பயந்துக்கிட்டு இது எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த வீட்டில் இருக்க எல்லா பாட்டிலும் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தெரியாமல் நம்ம வீட்டுக்கு நீ மந்திரவாதியை கூப்பிட்டுருக்க, அதுக்கு ஹீரோயின் நான் பாதுகாப்புக்காக தான் இதை பண்ணேன், அந்த வயசானவர் இப்போ என் கனவுல வரதே இல்லை, அது கோவப்பட்ட ஹீரோ நான் எவ்வளோ வாட்டி ஒன்ட்ட சொல்கிறது, பில்லி சூனியம் பேய் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அது நம்மளோட மூட நம்பிக்கை. அதுக்கப்புறமா அந்த பாட்டிலை தூக்கி குப்பையில் போட்டுடுறான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போகும்போது வெளியே ஒரே காற்று அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஜன்னலை மூடுறான். இப்போ அது கீழே கால் தடம் தெரியுது. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே அந்த பேய் வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் தூக்கத்திலிருந்து ஏற்றி தண்ணி குடிக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறா. இப்போ அங்கே இருக்க கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்லாம் அந்த பேய் தெரியுது. இப்போ திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இதை பார்த்து பயந்து போனாவ ரூமுக்கு ஓடி வரா. இங்கே இருக்கிற சேரு மேலே கால் வச்சா வழுக்கி கீழே விழுந்துடுறா. பின்னாடி பார்த்தா அந்த பேய் இருக்கு. அப்படியே அவ மேலே வந்து அது உட்காருது. ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு நீ எனக்கு வேணும்னு சொல்லுது. டக்குன்னு அது வாயை திறக்குது. வாயிலேருந்து ஜொல்லா வருது.
அந்த ஜொல்லு நம்ம ஹீரோயின் வாய்க்குள்ள போகுது. அலறி அடிச்சுக்கிட்டு ரூமுக்கு ஓடி வரா. நம்ம ஹீரோ எழுப்பி அந்த வயசான வெளியே தான் இருக்கா, வந்து பாருன்னு சொல்லி கூப்பிடுறா. வெளியே வந்து பார்த்தா அந்த பேய் டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்கு. டக்குன்னு பாஞ்சியா ஜன்னல் வழியா வெளியே போயிடுது. இந்த பேயை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறா. இப்போ நம்ம ஹீரோ வெளியே ஓடி வந்து பார்க்கறான். பார்த்தா வீட்டோட கூரை மேலே நின்றுட்டு இருக்கு. அங்கேருந்து அது மறைஞ்சும் போயிடுது. இப்போ வீட்டில் வேலை செய்கிறவர் ஏணியை வச்சு மேலே போய் செக் பண்ணுறாரு. அப்போ மேலே பார்த்தா அந்த உருவம் அங்கே இல்லை. துணியில் கட்டி பானை மாதிரி ஒன்று இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்த நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அடுத்த நாள் காலையில் அந்த மந்திரவாதியை கூப்பிட்டு இதை காட்டுறாங்க. அந்த மந்திரவாதி என்ன சொல்றாருன்னா, சுடுகாட்டு மண்ணையும் எலியோட கருப்பு ரத்தத்தை வச்சு யாரோ உங்களுக்கு சூனியம் பண்ணியிருக்காங்க. இது உங்க வம்சத்தையே அழிக்கக்கூடியது. அதாவது நீங்க எவ்வளோ வாட்டி பிரெக்னென்ட் ஆனாலும் அது மிஸ்கேரேஜில் தான் போய் முடியும். எப்போவுமே உங்களால் அம்மா அப்பா ஆக முடியாது. அதுக்கு நம்ம ஹீரோ இவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணது யாருன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த மந்திரவாதி இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் உங்களை பழிவாங்க தான் இதை பண்ணியிருக்கான்னு சொல்கிறாரு. பண்ண பிளாக் மேஜிக்கை உடைக்க முடியுமான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறா. அதுக்கு அவர் இது அவ்வளோ ஈஸி கிடையாது. பிளாக் மேஜிக் பண்ண அந்த பொருளை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இதை அழிக்க முடியும். அது யார் பண்ணாங்களோ அவங்க வீட்டு பக்கத்தில் தான் அது இருக்கும். இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தா அவர் உனக்கு யாருன்னா எதிரி இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே வரா. அவளோட பாஸ்ட் அவளுக்கு ஞாபகம் வருது. அப்போ அவளோட பாஸ்ட்டை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா. உங்களை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் பேர் யூடி. அவனோட ஞாபகம் எனக்கு வரக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட அவனை பற்றி சொல்லலை. அவன் என் மேலே பைத்தியமாக இருந்தான். ஒரு கட்டத்தில் என்னால் முடியல, நான் அவனை விட்டு பிரிஞ்சிட்டேன். நான் எங்கே போனாலும் அவன் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணான். என்னை விட்டுட்டு நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணா உன்னை நான் பழி வாங்குவேன்னு சொன்னான். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் இந்த பிளாக் மேஜிக்கை பண்ணியிருக்கணும்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ நீ கவலைப்படாத, அவனை கண்டுபிடிச்சி நம்ம இந்த பிளாக் மேஜிக்கை அழிச்சிடலான்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவனை பற்றி விசாரிக்கிறா. இப்போ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவன் ஜெயிலில் இருக்கான். இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி அவன் ஜெயிலேருந்து விடுதலையாகி வெளியே வந்திருக்கான். இப்போ அவன் எங்கே இருக்கான் யாருக்கும் தெரியாது. இதை பற்றி அவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ போலீஸோட உதவி இல்லாமல் நம்ம அவனை தேட முடியாதுன்னு சொல்கிறான். இப்போ நமக்கு கொஞ்சம் மாதம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் 7 மாதம் ப்ரெக்னென்ட்டு. இப்படியை பற்றி நீங்கள் போலீஸ்கிட்ட விசாரிச்சிங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அவனை பற்றி எந்த ஒரு விவரமும் நமக்கு கிடைக்கலன்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி யூடி அவங்க அக்கா வீட்டில் தான் தங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறா. அடுத்த நாள் மந்திரவாதியும் நம்ம ஹீரோ அவனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிறதுக்காக அவங்க அம்மா வராங்க. இப்போ இவங்க 2 பேரும் யூடியோட அக்கா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ பண்ண அந்த பிளாக் மேஜிக் பொருள் அங்கே இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. இதை பார்த்து யூடியோட அக்கா யார் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நான் யூடியோட ஃப்ரெண்டு அவனை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க 6 மாதத்துக்கு முன்னாடி யூடி மைண்டில் வேலை செய்யும் போது ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டா. இப்போ ஹீரோயின் கால் பண்ணி யூடி இறந்த விஷயத்த நம்ம ஹீரோ சொல்கிறான். மந்திரவாதி சொன்னார் பிளாக் மேஜிக் பண்ணவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க பண்ண அந்த பிளாக் மேஜிக்கும் அழிஞ்சு போயிடும்னு சொன்னார். இன்னமும் நமக்கு அந்த ப்ராப்ளம் முடியல. அப்போது இது பண்ணது யூடி கிடையாது. இன்னைக்கு நான் இங்கே தங்கி அவனை பற்றி கொஞ்சம் விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறா. இப்போ நைட்டும் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க அம்மா ரூமில் போய் ரெஸ்ட் எடுமான்னு சொல்கிறாங்க. இப்படி நடக்கும்போது அவள் கால் தசை பிடிச்சிக்கிது. இருமா நான் சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்து உன் காலுக்கு ஒத்தனம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க போன பிறகு நம்ம ஹீரோயின் ஏஞ்சி ஜன்னலோட ஸ்க்ரீனை மூடுறா. இப்போ அங்கே தரையில் கால் தடம் தெரியுது. இதை பார்த்து அவள் ஷாக் ஆயிடுறா. இப்போ பாதுகாப்புக்காக வீட்டில் வச்சிருந்த அந்த பாட்டில் ஒன்று உடையுது. பாய்ந்து போன நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை கூப்பிட்றா. அவங்க அம்மா ரூமில் இருந்தாங்க. இந்த ரூம் கதவு லாக் ஆயிடுது. அவங்களால வெளியே வர முடியல. வீட்டில் வேலை செய்கிறவங்க வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கத்துற சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ளே வரலான்னு பார்த்தா எதுவும் தானாக மூடிடுது. அவங்களால உள்ளே வர முடியல. இப்போ அந்த பேய் பின்னாடி வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு இப்போ அவளோட வயிற்றில் கை வச்சு இந்த குழந்தை உயிரோட பிறக்காதுன்னு சொல்லுது. அதுக்குள்ளே நம்ம ஹீரோவும் மந்திரவாதியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அந்த மந்திரவாதி வந்து அந்த கதை ஓப்பன் பண்ணிடுறாரு. சில மந்திரத்தை போட்டு அந்த பேயை வெளியே ஓட்டுறாரு. அதை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஓடி வந்துடுறா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு டெலிவரி பெயினும் வந்துருச்சு. இந்த மந்திரவாதி அந்த பேயை தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு டெலிவரி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வழியாக ஹீரோயின் சேஃபாக குழந்தைய பெற்று எடுத்துடுறா. ஒரு வழியாக அந்த மந்திரவாதி பேயை விரட்டிடுறாரு. இப்போ அவங்களோட குழந்தைக்கு டூயின்னு பேர் வைக்கிறாங்க. குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராங்க. குழந்தைக்கு லங்ஸ் இன்னும் சரியாக டெவலப் ஆகலை. கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மந்திரவாதி அங்கே வராரு. இப்போ நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட குழந்தை பிறந்துருச்சு அந்த பிளாக் மேஜிக் போயிடுச்சான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த மந்திரவாதி அந்த பிளாக் மேஜிக் உன் குழந்தையோட ரத்தத்தில் கலந்துருக்குன்னு சொல்கிறாரு. முழுசாக அந்த பிளாக் மேஜிக் அழிக்க வரைக்கும் இந்த குழந்தை மற்ற குழந்தைங்க மாதிரி நார்மலாக இருக்காது. 7 நாள் நீங்கள் கர்ப்பமாக இருக்கும் போது உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆச்சு. இப்போ நீங்கள் 7 மாதம் கர்ப்பமாக இருக்கும் போது ப்ரீ மெச்சூர் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைக்கு 7 வயசு ஆகும்போது இந்த பேய் வந்து இந்த குழந்தைய கூட்டிட்டு போகும்னு சொல்றாரு. இதை கேட்டால் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் உடஞ்சி போயிடுறாங்க. இப்போ அப்படியே நமக்கு 7 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. வீடை பார்த்தா ஒரே அலங்கோலமா இருக்கு. வீட்டில் பொண்ணை தேடி பார்க்குறாங்க, பொண்ணை காணும். இப்போ கத்தியை வச்சுட்டு அவள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு என்கிட்ட கத்தியை கொடுத்துருமான்னு சொல்லி கேட்குறா. கத்தியை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கையை விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் ரூமில் வந்து பார்த்தா அந்த பொண்ணு பச்சையாக மாமிசத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா.
பொண்ணோட இந்த மாதிரி நடவடிக்கையை பார்த்து நம்ம ஹீரோயின் உடஞ்சி போயிடுறா. இப்போ நைட்டில் நம்ம ஹீரோ கிட்ட என்னோட பொண்ணு இப்படி இருக்கிறத என்னால் பார்க்க முடியல, என் பொண்ணு மற்ற பசங்க மாதிரி நார்மலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். யார் தான் நமக்கு பிளாக் மேஜிக் பண்ணான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு 7 வயசு. மந்திரவாதி சொன்ன மாதிரி நாளைக்கு அந்த பேய் நம்ம பொண்ணை கூட்டி போக வரோன்னு சொல்லி அழுறா. பொண்ணை காப்பாற்றுறதுக்காக இன்னும் 2 பேரை நான் கூட்டிட்டு வர போகிறேன். அந்த பேய் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் அவங்க பாதுகாப்பாங்கன்னு சொல்கிறான். முன்னாடி இருந்த அந்த மந்திரவாதியும் இன்னொரு புதுசாக ஒரு மந்திரவாதியும் அவன் பையனும் வந்திருக்காங்க. இப்போ வீட்டில் பாதுகாப்புக்கான எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பரத்த மண்டக்காரர் அவர் பையனை கொஞ்சம் உஷாராக இருக்க சொல்கிறாரு. கரெக்டாக மணி 12 ஆனோன்னா அந்த பொண்ணுக்கு 7 வயசு ஆகிடும். அந்த பேய் வீட்டுக்குள்ளே வராமல் நம்ம தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நைட்டு 12 ஆகிடுது. இப்போ அவங்க வீட்டில் போட்ட அந்த பாதுகாப்பை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த பேய் வீட்டுக்குள்ளே வருது. அப்போது வீட்டோட லைட் எல்லாம் ஆஃப் ஆகிடுது. உள்ளே வந்த அந்த பேய் ஏயும் அவர் பையனும் தூக்கி போட்டுருது. அந்த நாத்தோன்ற மந்திரவாதி இவங்களெல்லாம் ரூமுக்குள்ளே போக சொல்கிறாரு. இப்போ மேலேருந்து அந்த பேய் இவன் மேலே குதிச்சு ஒரு மேலே உட்காந்துக்கிட்டு அவர் வாய்க்குள்ளே கையை விட்டு உள்ளேருந்து அவரோட குடலை வெளியே தூக்கி போடுது. அவரோட சோழி அங்கேயே முடிஞ்சிடுது. இப்போ கதவை உடச்சிக்கிட்டு அந்த பேய் உள்ளே வருது. இப்போ ஏயின்றவர் மந்திரத்தங்கி எடுத்து அந்த பேய் மேலே ஊத்துறாரு. அந்த பேய் அந்த வலியில் துடிக்குது. இப்போ அந்த பேய் அவரை அட்டாக் பண்ண வரும்போது இப்போ கத்தி எடுத்து அவரோட பையன் அந்த பேயை குத்தி விட்டுறான். ஒரே அடி அந்த பையனை அந்த பக்கம் தூக்கி வீசிடுது. அந்த ஏய் மந்திரத்தங்கி எடுத்து அந்த பேய் மேலே அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே அந்த பேய் அங்கேருந்து மறைஞ்சு ஓடி போயிடுது. அதுக்கப்புறமா அந்த இடமே கொஞ்சம் நார்மல் ஆகுது. இப்போ ஏயின்ற மந்திரவாதி இப்போ நீங்கள் சேஃபாக இருக்கீங்க, எல்லாருமே வெளியே வாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க கிட்ட அந்த மந்திரவாதி யாரோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறீங்க, நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்லேருந்து நம்ம தப்பிக்கலான்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோ அங்கே இருக்கிற எல்லார்கிட்ட இந்த சூனியத்தை யார் பண்ணியிருப்பாங்க எனக்கு நல்லா தெரியும், இது வரைக்கும் நான் இதை உன்கிட்டயும் சொல்லலை, யார் அதை பண்ணியிருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஆவர்னு சொல்கிறான். இப்போ நமக்கு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவர் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது மாவர் கூட அவர் அஃபையரில் இருந்திருக்காரு. இப்போ மாவர் நம்ம ஹீரோ கிட்ட ரீனாலாம் உனக்கு செட் ஆக மாட்டா, இப்போ வேலையிலேயே பிஸியாக இருக்கா, இன்னும் கல்யாணம் பண்ணிட்டு அவள் சந்தோஷமாக இருக்க மாட்டா, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா நான் உனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன், பொண்டாட்டியா நான் உன் கூடியே இருப்பேன்னு சொல்கிறா. இவ சொன்னதுக்கு அவன் ஒன்றும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கு அவன் நான் ரீனாவை தான் லவ் பண்ணுறேன், அவன் எனக்காக வேலை கூட விடுறேன்னு சொல்லிட்டா, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இதை கேட்டு தாங்கிக்க முடியாமல் உன் குடும்பமும் நீயும் அழிஞ்சு போவீங்கன்னு சொல்லி சாபம் கொடுக்குறா. சீன் அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட அவள் கோவத்தில் தான் இதை சொல்லியிருப்பான்னு நினச்சேன், இந்த பிளாக் மேஜிக் கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் 7 வருஷமாக மந்திரவாதியை உனக்கு தெரியாமல் நான் அவளை தேடிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிடு, நான் இதை உன்கிட்ட மறைச்சிட்டேன், உன்னை தவிர என் வாழ்க்கையில் வேற எந்த பொண்ணும் இல்லைன்னு சொல்கிறான். கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா. டக்குன்னு மந்திரவாதி நம்ம ஹீரோவை பிடிச்சி நமக்கு இன்னும் ரொம்ப டைம் இல்லை, அந்த பிளாக் மேஜிக்கை நம்ம அழிச்சே ஆகணும்னு சொல்கிறாரு. முக்கியமாக நம்ம அந்த மாவரை கண்டுபிடிச்சாகணும், அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சடங்கு நடத்தல, அதில் நீங்கள் 2 பேரும் கலந்துக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கு நேரம் இல்லை, நம்ம பொண்ணோட உயிர் தான் இப்போ நம்ம முக்கியம், எனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கூட, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், நம்ம பொண்ணு மற்ற பசங்க மாதிரி நார்மலாக இருக்கணும் ப்ளீஸும் சொல்லி கெஞ்சிரா. நம்ம பொண்ணுக்காக நான் இதை பண்ணுறேன் நான் ஒத்துக்கிறா. இப்போ அந்த மந்திரவாதி மாவர் எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி மந்திரத்தை போட்டு கண்டுபிடிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் யாயும் மாவரை தேடி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் மாவரோட வீட்டுக்கு பின்னாடியே வந்துடுறாங்க. இப்போ அந்த மந்திரவாதி ஒரு இடத்த காட்டி இதை தோண்டுன்னு சொல்றாரு. அந்த மந்திரவாதி வண்டியில் இருக்க அந்த மண்வெட்டி எடுக்கிறதுக்காக வராரு. பின்னாடி அவர் தலையில கல்லால யாரோ அடிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோ பின்னாடி வந்த அந்த மாவர் நம்ம ஹீரோ ஒரே அடி. இப்போ நம்ம ஹீரோ முடிச்சு பார்க்குறான், அவன் கை கால் கட்டி போட்டிருக்கு, முன்னாடி மந்திரவாதி கை காலும் கட்டி போட்டிருக்கு. இப்போ அந்த மாவர் சிரிச்சுக்கிட்டே உள்ள வரா. நீ எப்படியும் என்னை கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு நல்லா தெரியும், உன்னை அவ்வளோ லவ் பண்ண, ஆனால் நீ ரீனாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட, அதனால தான் இந்த பிளாக் மேஜிக்கை நான் உங்களுக்கு பண்ணேன், 7 வருஷமா நீங்கள் 2 பேரும் துடிக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், யார் இந்த பிளாக் மேஜிக்கை உடைக்க நினைச்சாலும் அவங்கள நான் கொன்னுடுவேன். இப்போ கத்தி எடுத்துட்டு வந்து அந்த மந்திரவாதி குத்துறதுக்காக வரா. நம்ம ஹீரோ ஏஞ்சி வந்து மாவரை தள்ளி விட்டுறா. இப்போ டேபிள் மேலே விழுந்து மயங்கிடுறா. எப்படியோ நம்ம ஹீரோ அவன் கை கட்டெல்லாம் அவுத்துடுறான். இப்போ மந்திரவாதியோட கை கட்டையும் அவுத்து விட்டுறா. நம்ம ஹீரோ கிட்ட எப்படியாச்சும் அந்த மண்சட்டியை மட்டும் தேடுன்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ மாவரோட கை காலை கட்டி போட்டுட்டு அந்த மண்சட்டியை தேடுறதுக்காக போறான். இப்போ தோண்டி அந்த சட்டியை எடுத்துக்கிட்டு மந்திரவாதிய பக்கத்துக்கு வீட்டுக்குள்ள வரான். மண்டையில அடிச்சு ரத்தம் போனதுனால அவர் இறந்தும் போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு கால் பண்ணி மந்திரவாதியோட பையன் கிட்ட அவரோட அப்பா இறந்து போனதை பத்தி சொல்றான். பிளாக் மேஜிக் பண்ண அந்த சட்டியும் என் கையில இருக்குன்னு சொல்றான். கேட்டு ரொம்ப வருத்தப்படுறா. இப்போ நீங்கள் அந்த மண்சட்டியை வீட்டுக்கு கொண்டு வாங்க, நான் தனியாகவே இந்த சடங்கை நடத்துகிறேன். இப்போ அந்த சடங்கை பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். இப்போ வீட்டுக்குள்ளே எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிடுது. ஒரு எல்லாரையும் ரூமில் இருங்க, யாரும் ரூமை விட்டு வெளியே வராதிங்கன்னு சொல்கிறான். இப்போ கத்தி எடுத்துகிட்டு அந்த பேயை தேடிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா அந்த பேய் நின்றுட்டு இருக்கு. இப்போ கத்தி எடுத்து அதோட கையில் குத்துறான்.
இந்த பேய் எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேங்குது. ஒரே அடி அவன் பறந்து போய் அந்த பக்கம் விழுந்துடுறா. கையில குத்தி இருந்த அந்த கத்தி எடுத்து அந்த பேய் அவன் வயிற்றுல குத்தி விட்டுருது. அவனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோயின் ரூம் விட்டு வெளியே வரா. அந்த பேய் அவன் தலையை பார்த்து ஒரே அடி, அவன் தலை தனியா நம்ம ஹீரோயின் கால் கிட்ட வந்து விழுது. இதை பார்த்து அலறி அடிச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள ஓடி வரா. ரூமுக்குள்ள பொண்ணை காணோம். அந்த இடத்துல அவங்க அம்மா கழுத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவங்க அதுல இருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்ப பொண்ணு எங்கம்மான்னு சொல்லி கேட்கறா. இந்த பக்கம் சொல்லி கையை நீட்டுறாங்க. இப்போ அந்த பேய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியே போகுது. இப்போ நம்ம ஹீரோயின் ஓடி வந்து பொண்ணை விட்டுடுன்னு சொல்லி கேட்குறா. இதுக்கு அந்த பேய் இந்த குழந்தை என்னோடது, இந்த குழந்தையோட ரத்தத்தில் என்னோட ரத்தம் கலந்துருக்குன்னு சொல்லுது. இதுக்கு நம்ம ஹீரோயின் இந்த குழந்தையோட அப்பா யாரா வேணாலும் இருக்கட்டும், அவளோட அம்மா நான் தான்னு சொல்றா. என் குழந்தைய விட்டுறது, அதுக்கு பதிலாக ஏன் உயிரை எடுத்துக்கோன்னு சொல்றா. இதை கேட்டோன்னே அந்த பேய் அந்த சின்ன பொண்ணை விட்டுருது. இப்போ அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் அவன் பொண்ணுக்கிட்ட, அம்மா இப்போ உன் கூட இருக்க மாட்டேன், ஆனால் நான் செத்து போனாலும் நான் உன் கூடயே இருப்பேன், பொண்ணுக்கிட்ட குட் பை சொல்லிட்டு பேய்கிட்ட போறா. இந்த பேய் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுது. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கும் வந்துடுறா. இப்போ ஹீரோயின் அம்மா வெளியே வந்து பொண்ணை காணும்னு சொல்றாங்க. இப்போ உள்ள வந்து பொண்ணு கிட்ட அம்மா எங்கன்னு சொல்லி கேட்கறான். அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. வீட்டுக்கு வெளியே வந்து நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோயின் இறந்து போய் கிடக்குறா. இப்போ ஹீரோயின் அம்மா இதெல்லாம் உன்னாலதான் வந்ததுன்னு சொல்லி திட்டுறாங்க. என் பொண்ணை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருந்து கிளம்பிடுறான். இப்போ நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா கேட்கறாங்க. இப்படியாச்சும் இந்த பிளாக் மேஜிக்கை நான் உடைக்காம விட மாட்டேன், வைஃப் கிட்ட நான் இதை சத்தியம் பண்ணியிருக்கேன்னு சொல்றான். இப்போ பொண்ணுக்கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி மாவரோட வீட்டுக்கு வரான். இப்போ வீட்டுக்குள்ள வந்தா மாவரை காணோம். இப்போ அவ வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கா. எப்படியாச்சும் இந்த பிளாக் மேஜிக்கை எடுத்துருன்னு சொல்லி கெஞ்சிரான். அதுக்கு அவ பொறும்பு அழியறத நான் பார்க்கணும், இவன் வந்து நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கையில ஒரு கத்தியை வேற வச்சிருக்கா. இப்போ அந்த கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை வெட்ட ட்ரை பண்றா. ஒரு கட்டத்தில் அவ கையில இருக்க கத்தியை அவ பிடுங்க பாக்குறா. அங்க இருந்து ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோவோட மூஞ்சில சொருகி விட்டுறா. இப்படியே நம்ம ஹீரோ அவனை பிடிச்சிக்கிட்டு இந்த பிளாக் மேஜிக்கை எப்படியாச்சும் உடைச்சிருன்னு சொல்லி கெஞ்சிரான். ஆனா அவ இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறா. இப்போ நம்ம ஹீரோவோட மூஞ்சி எடுத்துட்டு போய் நெருப்புல வச்சு விட்டுறா. இப்போ நம்ம ஹீரோக்கு பாதி மூஞ்சி எரிஞ்சு போயிடுது. இப்போ அங்கே சொருகி வச்சு இந்த கத்தியை நம்ம ஹீரோ எடுத்துக்கிறா. அவள் கத்தியால் நம்ம ஹீரோ குத்தறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுறா. இப்போ ஹீரோ அவளை தடுக்க தான் பார்க்குறான், தவிர அவளை குத்த மாட்டேங்கிறான். வேற வழி இல்லாமல் அவளோட ஒரு கையை வெட்டி விட்டுறா. இப்போ இன்னொரு கையால் அந்த கத்தி எடுத்து அவளை வெட்ட ட்ரை பண்ணுறா. அவன் இன்னொரு கையும் வெட்டி விட்டுறா. திருப்பி அவன் விடாம வாயால கையை கடிக்கிறா. இல்லை சமாளிக்க முடியாம கத்தி எடுத்து வயிற்றுல சொருகி விட்டுறான். இன்னமும் உன் ஒய்ஃபுக்காக தான்டா நீ கெஞ்சுற, அந்த பேய் அவளை கூட்டிட்டு போயிடுச்சு, உன்னோட பொண்டாட்டி திருப்பி உயிரோட வரமாட்டான்னு சொல்றா. கோவப்பட்டு அவன் கத்தி எடுத்து ஒரே வெட்டு அவளோட தலை துண்டாக்கி விட்டுறான். வீட்டில் காட்டுறாங்க, அந்த பானை அப்படியே எரியுது. அந்த மாவார் இறந்த பிறகு அந்த பிளாக் மேஜிக்கும் முடிஞ்சு போயிடுது. இப்போ அங்கே நம்ம ஹீரோ அவன் ஒய்ஃப் பேரை சொல்லி கதறான். நீ இல்லாம இந்த உலகத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அவன் முடிச்சுக்கிறான். இப்போ ஹீரோயின் அம்மா அவ பேத்தியை பார்க்குறாங்க. மேலே இருந்த அந்த பிளாக் மேஜிக்லாம் போயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணு பேசவும் ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இப்போ அப்படியே நமக்கு பல வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ ஹீரோயினோட பொண்ணு வளர்ந்து பெரிய பொண்ணும் ஆயிடுறா. அவளோட கிராஜுவேஷனும் கம்ப்ளீட் பண்ணிடுறா. இப்போ கிராஜுவேஷன்ல அவள் என்ன சொல்றான்னா, சின்ன வயசுல நான் அப்பா அம்மா இல்லாம வளர்ந்துருக்கேன், அவங்களோட ஞாபகம் கூட எனக்கு இல்லை, இந்த கிராஜுவேஷன் நான் அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றா. அப்படியே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க.